எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது வீட்டில் இருக்கிற பழைய அட்டை பாக்ஸில் நான் ஒரு இது செய்கிறேன். வாங்க பார்க்கலாம் அது எப்படி செய்கிறதுன்னு பார்க்குறேன். நான் என்ன சொல்கிறது, எனக்கு தேவையாக இருக்கும், ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நான் இதை ட்ரை பண்ணுறேன், நீங்களும் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். இது ஒரு ஷேப் ஒட்டி பேப்பர் ஒட்டிட்டு ஒரு கலர்ஃபுல்லான ஒரு பாக்ஸாக நான் ரெடி பண்ணி காட்டுறேன். அப்போ தான் சொல்லுவேன் இது என்ன இதுன்னு சொல்லிட்டு. ஓகேவா, வாங்க பார்க்கலாம். அட்டை பாக்ஸில் நான் கலர் பேப்பர் ஒட்டியிருக்கேன். ஒட்டிட்டு மேலே வந்து ஒரு ட்ரையாங்கிள் ஷேப்புக்கு நான் கட் பண்ணி வச்சுருக்கேன். இதுக்கு மேலே இதை வந்து இப்படி நம்ம இந்த ஷேப்பை வந்து இப்படி கொடுப்போம். அப்போ அது வீடு மாதிரி உங்களுக்கு இதுவாகும். அதுக்காக நான் இதை பண்ணியிருக்கேன். வாங்க இதை நான் ஒட்டுறேன். பேப்பர் ஒட்டிடலாம் மேலே. சரிங்களா, இதை கரெக்டாக அளவு பார்த்துட்டு நம்ம இதில் ஒட்டிடலாம். பேப்பர் மட்டும் கொஞ்சம் மடிப்பை கரெக்டாக வச்சு நீங்கள் மடிச்சிங்கன்னா நல்லா அழகாக இருக்கும். இந்த மாதிரி வரும். டேப் போட்டு கம் போட்டு நம்ம ஒட்டுவோம். லேடிஸ் வீட்டில் இருக்கவங்க, நம்ம ஆஃபீஸ் போகிறவங்க இருந்தால் கூட இது ரொம்ப தேவைப்படும், யூஸ் ஆகும். நமக்கு எவ்வளோ வந்தாலும் நமக்கு செலவுகள் அதிகமாக தான் இருக்குது. வரவை விட செலவு, இன்றைக்கி 10 ரூபாய் எக்ஸ்ட்ரா வருதுன்னா அதை விட ஜாஸ்தியாக செலவுகள் இருக்குது. பேப்பரில் நான் இந்த அட்டை பாக்ஸை ரெடி பண்ணியிருக்கேன் பாருங்க. ஒரு வீடு ஷேப்பில் ரெடி பண்ணியிருக்கேன். இப்போ இதில் சும்மா ட்ராயிங் பண்ணி இது என்ட்ரன்ஸில் வர மாதிரி ஒரு இது மாதிரி வைக்கிறேன். இதெல்லாம் நம்மளோட க்ரியேஷன் தான், நமக்கு வேணும்னா பண்ணலாம், அப்படியே லேகாக போகணுன்னாலும் போகலாம், அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. நான் எனக்கு பிடிச்சிருக்குது, அதெல்லாம் நான் கொஞ்சம் டிசைனில் டெக்கரேஷன்லாம் பண்ணியிருக்கேன். சரிங்களா, கலர்ஃபுல்லாக இருந்தால் ஜாலியாக இருக்கும்ல, நல்லா இருக்கும்ல, அதுதான். அப்படியே போகிறது என்ன ரோபோ மாதிரி இருக்கும். இது கொஞ்சம் நல்லாயிருக்கும். அதனால் நான் கொஞ்சம் ஃபன்னாகவும் ஜாலியாகவும் இருக்குன்றதுக்காக இதெல்லாம் பண்ணியிருக்கேன். உங்களுக்கும் பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். நீங்களும் இதை ஃபாலோ பண்ணுங்கள். அப்புறமா இதை ஒரு டிசைன் பண்ணியிருக்கேன். இந்த டிசைனை அதே மாதிரி அப்ளை பண்ணி நம்ம ஒட்டலாம். பாருங்க, அழகான வீடு. இந்த மாதிரி அழகாக ஒரு வீடு பண்ணியிருக்கோம், நம்ம ரெடி பண்ணியிருக்கோம் அட்டை பாக்ஸில். சரிங்களா, எதுக்கு ரெடி பண்ணேன் அப்படின்னா, நான் இது கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக இருக்குது, இங்கே கொஞ்சம் எக்ஸ்ட்ரா இருக்குது, நாங்கள் கட் பண்ணி, அங்கே கொஞ்சம் எக்ஸ்ட்ரா இருக்குது, நீங்கள் கட் பண்ணி, இப்படி தான் போதுங்க நான் பண்ணுறது. சரியா, கரெக்டாக இருக்கா? ஓகே. இது மாதிரி பேப்பர் ஒட்டி இந்த அட்டை பாக்ஸ் வந்து நான் ஹார்லிக்ஸ் பாட்டிலு, பூஸ்ட் பாட்டிலு, டப்பா, இந்த அட்டை பாக்ஸ் எல்லாம் வருதுல்ல, அதில் நீங்கள் பண்ணி வச்சுக்கலாம். நான் வீட்டில் இருந்த டப்பா வச்சு பண்ணியிருக்கேன். உங்களுக்கு வீட்டில் என்ன டப்பா இருக்கோ அந்த மாதிரி இந்த இது வந்து பண்ணிக்கோங்க. இது நல்லாயிருக்கும். இப்போ வந்து நம்ம இங்கே மார்க் பண்ணி வச்சுருக்கேன் பாருங்கள், இங்கே ஹோல்ஸ் போட்டுடலாம். இது வந்து உண்டியல் மாதிரி நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் வீட்டில். சரிங்களா, அதுக்காக நான் ரெடி பண்ணியிருக்கேன். இதை வந்து நம்ம ரெடி பண்ணிப்போம்.
இந்த மாதிரி சிசரில் நீங்கள் சைடு இது பண்ணிவிட்டு இப்படி தள்ளுனீங்கனாலே போதுங்க, வந்துடும். ரொம்ப கஷ்டப்படணும்னு அவசியம் இல்லை. நல்லா கொஞ்சம் ஃபஸ்ட்டு போடும்போது தான் அழுத்தி போடணும். அதே மாதிரி போட்டுக்கிட்டிங்கன்னா ஈஸி. இது ஓரத்தில் இந்த கம்மு வந்து நம்ம அப்ளை பண்ணிட்டோன்னு வச்சுக்கோங்களேன், இந்த கம்மால் அந்த இதுவெல்லாம் சைடில் வருது பாருங்கள், அதெல்லாம் வராது. ஒரு சின்ன அட்டை இதில் வந்து ஓரத்துலலாம் நிறைய வந்துக்கிட்டே இருக்கும்ல பேப்பர் மாதிரி, அந்த மாதிரி எதுவும் வராது. இந்த மாதிரி ஒரு இதில் வச்சு நம்ம டைட் பண்ணிட்டோன்னா ஷேப் அப்படியே நிற்கும், ஒட்டிக்கும். அதுக்காக தான் இந்த கம்மு வந்து இப்படி ஒட்டி விட்டுருக்கேன், வேறு ஒன்று. இதை வந்து அழுத்தி விட்டுட்டிங்கன்னா போதும், பிடிச்சிடும். சரியா? இது கொஞ்ச நேரம் காயட்டும். இப்போ இந்த மாதிரி ஒரு உண்டியல் செஞ்சுருக்கேன். வீட்டுக்கான சின்னதாக வீட்டில் பசங்களுக்கும் செய்யலாம், நம்மளுக்காகவும் நம்ம இதை பண்ணிக்கலாம். அந்த மாதிரி நான் பண்ணியிருக்கேன். எனக்காக எதுக்கு பண்ணியிருக்கேன் அப்படின்னா, இந்த மாதிரி ஒரு நம்ம பாக்ஸில் ஒட்டுறதுக்காக நான் இதை பண்ணியிருக்கேன். தீபாவளி சேமிப்பு அப்படின்னு சொல்லிட்டு நான் ஒரு 5000 ருபீஸ் எப்படி சேர்க்கலான்னு சொல்லிட்டு ஒரு ஐடியா பண்ணேன். அதை தான் இதில் எழுதியிருக்கேன். அது வந்து எவ்வளோன்றதை இதில் மென்ஷன் பண்ணியும் வச்சுருக்கேன். நம்ம இதை கட் பண்ணிவிட்டு உங்களுக்கு காமிக்கிறதுக்காக இதை நான் ரெடி பண்ணேன். இப்போ இதை கட் பண்ணிவிட்டு நம்ம இது பின்னாடி இங்கே ஒட்டிக்கலாம். இப்போ நிறைய ட்ரெண்டாக வருது இல்லைங்களா பாக்ஸு, இந்த மாதிரி பெண்ணில் வரும், மரத்தில் வரும் பாக்ஸு, நம்ம எவ்வளோ போடுறோமோ அடிச்சிட்டு வந்துடலான்னு சொல்கிறாங்க இல்லையா, அதே டைப்பில் நான் இதை பண்ணியிருக்கேன். தீபாவளிக்கான சேமிப்பு இங்கே போட்டிருக்கேன் பாருங்கள், தீபாவளிக்கு சேமிப்புன்னு போட்டிருக்கேன். 5000 ருபீஸ் கணக்கு பண்ணி நான் இந்த இது போட்டிருக்கேன். நீங்களும் இதை மாதிரி வீட்டில் ட்ரை பண்ணி போட்டு பாருங்கள். இந்த டேகை வந்து ரெடி பண்ணிக்கோங்க. இது எவ்வளோ இருக்கோ எங்கே வேணுமோ போட்டுக்கலாம். சரிங்களா? போட்டுட்டு நம்ம இதை வந்து இதில் ஒட்டிடலாம். இதை ஒட்டிட்டு காமிக்கிறேன். நான் ஒரு சேமிப்பு பாக்ஸ் ரெடி பண்ணியிருக்கேன். சேமிப்பு பாக்ஸ் இதெல்லாம் ஒட்டியிருக்க பாருங்கள். பின்னாடி இந்த பேப்பரை வந்து நான் ஒட்டியிருக்கேன். இதோட இதுவை வந்து உங்களுக்கு பேப்பரை ஒட்டிட்டேன். இந்த மாதிரி இந்த எஸ்டிமேட்டில் இந்த இவ்வளோ பைசானா 5000 எப்படி வரும்ன்றதை நான் கணக்கு பண்ணி போட்டு வச்சுருக்கேன். இதில் நீங்கள் அதே மாதிரி பாக்ஸ் ரெடி பண்ணி நீங்கள் பண்ணி போட்டுக்கோங்க. இல்லை நீங்கள் வேறு எக்ஸ்ட்ரா நிறைய அமௌண்ட்டு பண்ணுறதா இருந்தாலும் நீங்கள் பண்ணிக்கலாம். அது உங்களோட விருப்பம் தான். நான் எனக்கு எங்கள் வீட்டில் நான் எவ்வளோ இது பண்ண முடியுமோ அதை தான் நான் ரெடி பண்ணியிருக்கேன். தீபாவளிக்கு நமக்கு தேவைக்கு ஒரு 5000 ருபீஸ் இருந்தால் சந்தோஷமாக இருக்குமே அப்படின்றதுக்கு ஒரு ஐடியா பண்ணி நான் இதை பண்ணியிருக்கேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நான் சேர்த்து வச்ச மாதிரி நீங்களும் கண்டிப்பாக சேர்த்து வைங்க, உங்களாலேயும் முடியும். கொஞ்சம் கொஞ்சமாக சிறு துளி பெருவெள்ளம். இன்றைக்கான சிந்தனை துளிகள், பொன்மொழிகள், சிறு துளி பெருவெள்ளம், அதை தான் நினச்சேன். நான் அதை உங்கள்கிட்ட ஷேர் பண்ணிக்கிட்டேன். எனக்கு தெரிஞ்சதில் உங்களுக்கு நான் வீடு மாதிரி ஒரு டெக்கரேஷன் பண்ணி உங்களுக்கு நான் போட்டிருக்கேன். இப்போ நம்ம இந்த சேமிப்பில் என்றைக்கு தீபாவளி வருதுன்னு தெரியல, நான் பார்க்கல, இன்னும் அதை கவனிக்கலை. இதை பண்ணணும்னு நினச்சோம், பண்ணிட்டேன். இந்த மாதிரி நான் எழுதி ஓட்டுறதுக்கே எனக்கு டைம் ஆகிப்போச்சு. எவ்வளோ வரும் எப்படி வரும்ன்றதை ரெடி பண்ணவே எனக்கு டைம் ஆனதுனால தீபாவளி டேட்டு தெரியல. எப்படியோ இருக்கும், நாள் அதிகமாக தான் இருக்கும். நான் 90 டேஸ் போட்டிருக்கேன். நீங்கள் எப்படி போட்டுருமோ, எப்போ தேவைப்படுதோ நீங்கள் அதே மாதிரி ரெடி பண்ணி கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். சூப்பராக இருக்கும், நிச்சயமாக நல்லாயிருக்கும். உங்களுக்கும் ஒரு சேவிங்ஸ், நீங்கள் ஒரு சின்னதாக சேர்த்து வச்சு ஒரு 5000 இருந்தால் நல்ல விஷயம் தானே. அதனால் நீங்களும் ட்ரை பண்ணுங்கள். நான் இன்றைக்கி ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். நான் இதில் போடுறேன். இதில் சேர்ந்ததும் 90 டேஸ் ஆனதும் உங்களுக்கு ஒரு ஷார்ட்ஸாக நான் வீடியோ போடுறேன். இதை கண்டிப்பாக ஓகேவா? இந்த 10 ருபீஸுக்கானது நம்ம இங்கே அடிச்சுக்கலாம். இப்போ நான் இந்த 10 ருபீஸ் இதில் போட்டிருக்கேன் அப்படின்ட்டு நான் இதை ஒன்று ஒன்றா க்ளோஸ் பண்ணனாலே நான் போட்ட கணக்கு பிரகாரம் இதெல்லாம் 5000 ருபீஸ் சேவிங் பண்ணியிருக்க முடியும். நான் இன்றைக்கி 10 ருபீஸ் போட்டதை அடிச்சுட்டேன். அதே மாதிரி நம்ம டெய்லி என்னென்ன போடுறோமோ அதை நம்ம செய்யலாம். சரிங்களா? ஓகே, தேங்க்யூ.